ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு. காலையில் எழுந்து டீ போட்டாச்சு. தம்பிக்கு ஹார்லிக்ஸ் போட்டு ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே சாதம் வடிச்சிட்டு கேரட் மட்டும் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சுட்டு அதை அப்படியே சாதத்தில் போட்டு கிளறி கொடுத்தாச்சு. அப்புறம் தோசைக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. தக்காளி சட்னி சிம்பிள் தக்காளி சட்னி தான். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அரைச்சி தாளிச்சிடுறது தான். கேரட் சாதத்துக்கு ஒரு வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கேரட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சுருளில் வதக்கிடணும். கடைசியாக மட்டும் உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் இது சுருங்கி வரும்போது குவான்டிட்டி கம்மியாகிடும். ஸோ அப்போ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா நிறையா இருக்குன்னு அதிகமாக போட்டுருவோம். ஸோ சுருங்கி வரும்போது போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே போட்டு சாதத்தோடு அப்படியே கிளறி வச்சுட்டு தம்பிக்கு சுடு தண்ணி போட்டுட்டு சட்னி ரெண்டும் தாளிச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. காலையில் அப்படியே சாப்பாடு பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கேரட் சாதம், மாங்காய் ஊறுகாய், மாம்பழம் தம்பிக்கு ஸ்கூலுக்கு முடிச்சாச்சு. அதுக்காட்டியும் தம்பி குளிச்சிட்ருக்காரு. அப்புறம் ஹஸ்பண்ட் தோசை ஊற்றி கொடுத்தாரு. அப்படியே சாப்பிட்டுட்டு கையோடு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தேங்க்யூ, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பிடிச்சி